சார் இன்னொரு பாடி கிடைச்சிருக்கு சார். முதல் விக்டமோட பாடியை 10ஆம் தேதி காலையில தூவாக்குடியில ஒரு சோளக்காட்டுல இருந்து எடுத்தோம். அவனுக்கு வழின்னா என்னன்னு தெரியாது நினைக்கிறேன். தலையை பின்னாடி இழுத்து கையோட கட்டி கழுத்தை அறுத்திருக்கான். அதுக்கு மேல அந்த குழந்தையோட உடம்பெல்லாம் கத்தியால கிழிச்சிருக்கான். 2 கொலையும் பண்ணது ஒரே ஆள் தான். திருச்சியில் ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். உன்னோட ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் எஸ்பி லோகநாத். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கூட இருக்கிறது முக்கியம் இல்லை, கூட ஈடு கொடுத்து ஓடணும். எப்படி சார்? 4 கொலை, ஒரு வித்தியாசம் இல்லை. இந்த மாதிரி கேஸ்ல வெறும் பிசிக்கல் எவிடன்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கிரைம் சீன்ல கலெக்ட் பண்ண முடியாத சில எவிடன்சஸ் இருக்கு. நம்ம தேட்டர் இருக்கிற ஆள் ஒரு ரேபிஸ்டோ, ஆள் கடத்துறனோ இல்லை இவன மாதிரி ஒன் சைடில் வரோ கிடையாது. திட்டம் போட்டு கொலை செய்கிற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன். அதாவது அவன் ஒரு சைக்கோ. எனக்கு என்னமோ இந்த கேஸ் மிகப்பெரிய தலைவலியா இருக்க போகுது, அது மட்டும் தெரியுது. 3 நாளைக்கு தான் அவர் கொலை பண்ணுவான்னு எதிர்பார்க்க முடியாது. அவன் பொறுமை இழக்கலாம். இது வரைக்கும் கண்டுபிடிச்சதை தாண்டி இந்த கேஸ்ல வேற ஏதோ சீரியஸ்னஸ் இருக்கு சார். சார் வீடியோ தூக்கிட்டான் சார். அதனால இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை கொல்ல ஆரம்பிச்சிருக்கா. என்ன சுத்தி இருக்கிற ஒருத்தர் கூட என்னால காப்பாத்து. ஒருத்தர் சார் இப்படியே விட்டு போங்க. நம்ம தேடுறது ஒரு சைக்கோபாத் சீரியல் கில்லர். நம்ம அவனை பிடிக்கிற வரைக்கும் அவன் கொலை பண்ணுறது நிறுத்த மாட்டான்.